யாருப்பா விசில் அடிச்சது? நல்லா அடிப்பா, அடி. தேங்க்யூ. அந்தரிக்கு நமஸ்காரம். என்னம்மா நல்லா இருக்கீங்களா? எப்போ வந்தோன்னே பேசுவீங்க, இப்போ வந்து பேச காணோம். தேங்க்யூ. கேக் சாப்பிட்டீங்களாம்மா? கேக் சாப்பிட்டீங்களா? ஓகே. தமிழ்நாடு தெலுங்கு பீப்புள் அசோசியேஷன் அதோட 5ஆம் ஆண்டு விழா, அதில் கலந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி வந்து அது 5வது ஆண்டு. கண்டிப்பாக உங்களோட ஆசீர்வாதத்தோட 50வது ஆண்டு விழா நடக்கும். தட்டு. தேங்க்யூ. சாமி சரணம். அவரோட பேரன், சாமியோட பேரன் வந்து இங்கே வந்து உட்காருவார். அப்போது 500வது வருஷம் கொண்டாடுவான். தட்டு. இப்போ இது வந்து சும்மா மேடைக்காக சொல்கிறோம் அப்படின்றது இல்லை. இப்போ உங்களுக்கு வந்து தமிழ்நாடு தெலுங்கு பீப்புள் அதோட நிறுவன தலைவர் திரு தேவரகுண்டராஜு அவர்கள், நீங்கள் ஃபோனில் பேசுவீங்க, இல்லை வீக்லி ஒன்ஸ் பார்ப்பீங்க, இல்லை மந்த்லி ஒன்ஸ் பார்ப்பீங்க, இல்லை இந்த மாதிரி படம் எதுனா போட்டாக்க அப்போ அவரை பார்ப்பீங்க. நான் அவரை டெய்லியும் பார்ப்பேன், இல்லைனா 2 days ஒன்ஸ் ஆச்சும் பார்த்துருவேன். எதனா ஒன்று ஜென்ரலாக பேசிகிட்டே இருப்போம், என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் அப்படின்னு. எனக்கு இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடியே தேவரகுண்டராஜு சாரை வந்து எனக்கு தெரியும். அவர் அப்போ இருந்தே, அதாவது தெலுங்குலேருந்து தெலுங்குக்காரங்க இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தாக்க என்ன பண்ணுறது எது பண்ணுறோன்னு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கும், யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறது அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி தமிழாளுங்க இங்கே ஹைதராபாடோ அந்த இதுக்கு தெலுங்கு இதுக்கு போனாக்க அங்கே போய் நம்ம எப்படி உதவி கேட்குறது, லாங்குவேஜ் ப்ராப்ளம்லாம் வரும் அப்படின்னு சொல்லி எல்லாமே ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. நானும் அதை வந்து கண்கூடாக பார்த்துருக்கேன். ஏன்னா இப்போ நம்ம ட்ரெயினில் போனாக்க அப்போது அங்கே ட்ரெயினில் அந்த போண்டா பஜ்ஜிலாம் விற்கிறாங்களே டீ கூட, அவங்க கூட ஏதோ நம்ம என்ன லாங்குவேஜோ நமக்கு இதெல்லாம் இல்லாமல் அவங்க ஒரு லாங்குவேஜில் பேசிட்டு போவாங்க. அந்த டீன்னு கூட டீ 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 டீன்னுவாங்க. அது நமக்கு ஒன்றுமே புரியாது. சம்சேன்னுவாங்க. அது கூட சொல்லிவிட்டு சொங்கின்னு போயிடும். அதனால் நமக்கு எதுவுமே புரியாது. ஸோ எல்லா லாங்குவேஜும் இப்போ மக்கள் எல்லாமே நம்ம ஒன்று கூடினாக்கா அது நமக்கு தானே நல்லது அப்படின்னு சொல்லி 5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அவர் அதை மைண்ட்லேயே வச்சுருந்து என்கிட்ட ஒரு நாள் சொன்னார், இந்த மாதிரி தமிழ்நாடு தெலுங்கு பீப்புள் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு. பார்த்தாக்க சொன்ன மாதிரியே ஆரம்பித்தார். இன்றைக்கி 5 வருஷம் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே 5 வருஷம் ஆகிப்போச்சு. ஸோ வெல்டன் சார். எனக்கு வந்து ஹிந்தி தெரியாது, தெலுங்கும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது. ஆனால் தேவரகுண்டராஜ தெரியும். ஏன் அப்படின்னாக்கா இது எல்லாமே மல்டிபிள் தான். அவர் எல்லாமே தெரியுது அவருக்கு. இந்தியாவில் மொத்தம் எத்தனை லாங்குவேஜ் இருக்கு? ஏமா உங்களை பார்த்தா படித்தாலும் இங்கிலீஷாக பேசுங்க. எத்தனைடா? 60 100+ அப்படின்னா இந்தியாவில் எத்தனை லாங்குவேஜா இருக்கு? நீ உங்கள் ஏரியாவில் உள்ள பீப்புள் கணக்கு பண்ணி சொல்கிற போல. யார் உங்கள் அப்பா? யார் சார்? பையனை நல்லா படிக்க வச்சுருக்கீங்க சார். வெல் டன் மை பாய். எத்தனாவது தம்பி படிக்கிறா? 6th. வெரி குட். இருந்தாலும் அந்த தம்பிக்கு ஒரு கிளாப்ஸ் கொடுங்களேன். எதுக்காக தெரியுமா? ஏதோ தனக்கு தெரிஞ்சதை சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? மற்றவங்களாச்சும் சமோசாவும் பப்ஸும் சாப்பிட்டுட்டு அடுத்து தண்ணி தருவாங்களா அப்படின்னு ஒரு டென்ஷனில் இருப்பீங்க. ஆனால் அந்த தம்பி வந்து ஏதோ தனக்கு தெரிஞ்சதை டக்குன்னு சொல்லணும் அப்படின்னு. தம்பி இன்னைக்கு நான் சொல்கிறேன், எத்தனை படிக்கிறா? 6th. அடுத்த வருஷம் உனக்கு டபுள் ப்ரொமோஷன். ஸ்ட்ரைட்டாக நீ 8th போகிற. யார் தம்பி? அதனால் நீ எத்தனைப்பா? 1 to 1. நீ யாரோட பையன்பா? உங்கள் அப்பா பேர் என்ன? ராஜு. ராஜு சார் அங்கே இருக்கீங்களா? உங்கள் பையனாப்பா? ஏய் ஒப்ப மவன, எனக்கு என்னவோ டவுட்டாக இருக்கு. நீ ஆதார் கார்டை காட்டு. எனக்கு இப்போ டவுட்டாக இருக்குது. என்னென்னா அந்த பீமா ஜுவல்லர்ஸ் வந்து ஏதோ குழுக்களில் ஏதோ தராங்க, அதுக்காக நீ ஏதோ வந்து உட்காந்துருக்கீன்னு நினைக்கிறேன். உண்மையில் அவர் தான் உங்கள் டாடி தானே? சூப்பர். பார்த்தீங்களா?
அப்பாவுக்கு புள்ள தப்பாமல் பிறந்திருக்கு. அப்பாவும் பிரில்லியண்ட்டு, பையனும் பிரில்லியண்ட்டாக இருங்க. எத்தனை பாத்? 100 121. சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த 121 என்னை வந்து இப்படி எழுத சொன்னாக்கா நான் 121 எழுத மாட்டேன், தேவரகுண்டா ராஜுன்னு தான் எழுதுவேன். ஏன்னா இது எல்லாமே தெரிஞ்சவர் தான் அவர். நீங்கள் ஃபோன் எடுத்து கூகுள்னு போட்டிங்கனாக்கா அது கூகுளோட ஓனர் யார் என்னன்னு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கூகுளோட ஓனர் யாருன்னா அவர் தான். அப்படி எல்லா விஷயமும் தெரியுது. அவருக்கு மட்டும் தெரியல, அவருடைய மனைவி மிஸ்ஸஸ் குமாரி தானம்மா இங்கே நின்றுட்டு என்ன தெரியுமா பண்ணியிருந்தாங்க, நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல. எங்கே எல்லாம் ஒருத்தரே பேசினுங்க, ஏய் எனக்கு கேக்கு வந்துருச்சு, உனக்கு கேக்கு வந்துருச்சா, இதே தான் டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. இங்கே இருந்த மேடம் என்ன பண்ணியிருந்தாங்க, ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக எல்லோரும் பேர் சொல்லணும் அப்படின்றதுனால எதனா பேர் விட்டு போட்டாக்க டக்குன்னு அவங்க பேர் சொல்லிக்கிட்டே வராங்க. டே எங்கடா டே தம்பி இருறாப்பா, இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் முடிச்சிடறேன்டா, சரியா? அவங்க மேடம் வந்து பேர் சொல்லிட்டே இருக்காங்க, சார் அவங்க பேர் விட்டீங்க, இவங்க பேர் விட்டீங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி தான். அதுக்காக நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு இவங்கள கூப்பிடாதீங்க, உங்கள் மனைவி கூட டிஸ்கஸ் பண்ணுங்கள். டிஸ்கஸ் பண்ணி எப்படி நம்ம ஃபேமிலிலாம் நடத்தணும் என்ன இது அப்படின்றத சொல்லிட்டு வாங்க. அதே மாதிரி தேவரகுண்டா ராஜு சார் சமீபத்தில் ஒரு 1 மந்த் இருக்குன்னு நினைக்கிறேன் சார், சீனிவாச ராவ் சார் டாக்டர், அவர் பெரிய சயின்டிஸ்ட், அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எனக்கு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். அப்போ வந்து சார் வந்து நிறைய அவார்டு வாங்கியிருக்காங்க. சார் உங்களை தான் சார் சொல்லுவேன், சார் வந்து நிறைய அவார்டு வாங்கியிருக்காங்க. இந்த பத்மஸ்ரீன்ற ஒரு அவார்டு இன்னும் வாங்கலை போல் சார். அதை வந்து தேவரகுண்டா ராஜு சார்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தார். உடனே டக்குன்னு அவர் என்ன பண்ணார், ஃபோன் எடுத்து டக்குன்னு யாருக்கும் ஃபோன் பண்ணார். மறுபடியும் தெலுங்கில் மாట్లాடி சார் அடுத்த வாரம் நம்ம டெல்லி போகிறோம் அப்படின்னாரு. சொன்ன மாதிரியே அவர் வந்து சீனிவாச ராவ் சாரை கூப்பிட்டுக்கிட்டு நேராக டெல்லி போயிட்டார். போயிட்டு அங்கே ஒரு 4 நாள் இருந்துட்டு மறுபடியும் வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்டப்போ இந்த மாதிரி பத்மஸ்ரீ அவார்டு வாங்குறதுக்கு அங்கே வந்து கிராண்டட் என்ன சொல்லுவாங்க, இது ஒப்புதல் கொடுத்தது, பர்மிஷன் கிராண்டட் அப்படின்ட்டாங்களாம். அப்புறம் பார்த்தாக்க ஒரு 2 நாளுக்கு தேங்க்யூ தட்டுங்க சார், இங்கே பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்த மாதிரில இருக்குது, தேங்க்யூ சார் தேங்க்யூ. அதே மாதிரி ஒரு 2 நாள் கழிச்சு அப்புறம் அவங்களுக்குள்ள என்ன பேசுனாங்க தெரியல, ஏன்னா எனக்கு தெலுங்கில் பேசுறது தெரியல, டக்குன்னு பேசுனாங்க. நம்ம பவன் கல்யாண் சார் டெப்டி சிஎம், டக்குன்னு அவரை போய் பார்க்கணும் அப்படின்னாங்க. அதுக்கு யார்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டாருன்னு எடுத்து ஃபோன் அடித்தார். உடனே மறுநாளே காரில் கிளம்பி போனாங்க. ஒரு 2 நாள் அங்கே போயிட்டு எல்லா வேலையும் போய் பார்த்துட்டு கிளம்பி வந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் நான் எதுக்காக சொல்கிறேன்னாக்கா, நமக்கு பல திறமைகள் இருந்தாலும் அதை வெளியில் கொண்டு வரது எப்படின்றது தெரியாது. நம்ம ஸ்கூல் படிக்கிறப்போ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பல திறமைகள் இருக்கும், பட் அது எப்படி வெளியில் கொண்டு வரணும்னு தெரியாது. அதுக்கு வந்து ஒரு வாத்தியார் வேணும், ஒரு சார் வேணும். ஸோ அந்த மாதிரி நம்முடைய இந்த தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாடு தெலுங்கு பீப்புள் அசோசியேஷனோட நிறுவன தலைவர் திரு தேவரகுண்டா ராஜு அவர்கள் நமக்கெல்லாம் கிடைச்சது மிக ரொம்ப ஒரு அதிர்ஷ்டசாலி. அதனால் இந்த ஒரு நேரத்தில் இந்த 5வது வருஷத்தில் நான் கலந்துக்கிட்டு இவங்கள பற்றிலாம் நான் பற்றி பேசுகிறது அப்படின்றது ரொம்ப சந்தோஷப்படுறேன். அது மட்டும் இல்லை, மத்தியானம் வந்து ஃபயரு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குங்களா? தேங்க்யூம்மா, தேங்க்யூ. நீங்கள் மட்டும்தான் வந்தீங்களா, கூட எத்தனை பேர் வந்தீங்க? தேங்க்யூடாப்பா. நான் பேசும்போது அடிக்கடி நீ தான் டிஸ்டர்ப் பண்ணிக்கினே இருக்கிற. எல்லா படமும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நானே சில நேரம் சார்கிட்ட சொல்லுவேன், என்ன சார் மீட்டிங் மட்டும் போடலாமல் எதுக்கு படம் அப்படின்னாங்க. அப்படி இல்லை, வீட்டில் அவங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், அவங்களுக்கு ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கு வேணும். இப்போ வந்து அவங்க வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் வேலையாங்கன்னா வருவார். அதுவும் இல்லாமல் இப்போ வந்து இந்த படம் சூப்பர் ஹிட்டு அப்படின்றதுனால, புஷ்பா சூப்பர் ஹிட்டுன்றதுனால அவங்க எப்படி இப்போ டிக்கெட் எப்படி வாங்கி போய் ரொம்ப ஒரு டென்ஷனாகவே இருக்கும். அவங்களுக்கு நல்லா மைண்டு ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு படம் போடுவோம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ ஒரு 2-3 டேஸில் இது ஃபிக்ஸ் பண்ணது. ஸோ நீங்கள் வந்தவங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி. இன்னமும் நம்ம அடுத்த வருஷம் சந்திச்சுட்டே இருப்போம். சரிங்களா? தேங்க்யூ.